இன்று தளபதி விஜய் தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இது தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். விஜய்யின் பயணம் வெறும் திரைப்படங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு இயக்கம், ஒரு கலாச்சார புரட்சி. காதல் நாயகனாக தொடங்கி மாஸ் ஹீரோவாக வளர்ந்து இன்று அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கும் அவரது பயணம் பிரமிக்க வைக்கிறது. 1992ஆம் ஆண்டு தனது தந்தை எஸ். சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் விஜய் அறிமுகமானார். ஆரம்ப காலத்தில் சில சறுக்கல்களை சந்தித்தாலும் பூவே உனக்காக், காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும் போன்ற படங்கள் அவரை காதல் நாயகனாக நிலைநிறுத்தின. திருமலை மற்றும் கில்லி திரைப்படங்கள் விஜய்யின் திரைப்பயணத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தன. ஸ்டைலான, அதிரடியான, பிரம்மாண்டமான ஒரு புதிய விஜய்யை ரசிகர்கள் கண்டனர். கடந்த 20 ஆண்டுகளில் துப்பாக்கி, மெர்சல், பிகில், மாஸ்டர், வாரிசு, லியோ போன்ற தொடர் வெற்றிகள் அவரை ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக மாற்றின. ஒவ்வொரு படமும் அதிரடி, சமூக கருத்து அல்லது விஜய்யின் தனித்துவமான வசீகரம் என புதியதை கொடுத்தது. அவரது படங்கள் வயது, புவியியல் எல்லைகளை கடந்து அனைவரையும் கவர்ந்தன. திரைப்பட வெற்றிகளை தாண்டி பொதுமக்களுடன் விஜய் கொண்டுள்ள பிணைப்பு தனித்துவமானது. இந்திய சினிமாவில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்தாலும் அவர் அரிதாகவே நேர்காணல்கள் அளிப்பார். அவரது ரசிகர்கள் அவரை ஒரு நட்சத்திரமாக மட்டுமல்லாமல் நேர்மை, மன உறுதி, எளிமை ஆகியவற்றின் அடையாளமாக கருதுகிறார்கள். மாணவர்களுக்கு ரகசியமாக உதவுவது, நிவாரணப் பணிகளுக்கு நன்கொடைகள் வழங்குவது, ஏழைகளுக்காக குரல் கொடுப்பது என அவரது சமூகப் பணிகள் ஏராளம். விளம்பரங்களை தேடாமல் அவர் செய்யும் உதவிகள் திரையில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்விலும் அவர் ஒரு ஹீரோ என்பதை நிரூபிக்கின்றன. 2024ஆம் ஆண்டில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி விஜய் முழுநேர அரசியலில் அடியெடுத்து வைத்தார். சமூகத்திற்கான அவரது பங்களிப்புகள் திரைப்படத்துறையை தாண்டி விரிவடையும் என்பதை இது காட்டுகிறது. இன்னும் வெளியாகாத அவரது கடைசி படமான ஜனநாயகன் அவரது பிரகாசமான சினிமா வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான பிரியாவிடையாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். விஜய்யின் அரசியல் பயணத்தை மக்கள் ஆவலுடனும் நம்பிக்கையுடனும் உற்று நோக்குகிறார்கள். அவரது திரைப்படங்கள் போலவே தமிழக அரசியலிலும் அவர் மாற்றத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வருவார் என நம்பப்படுகிறது. தூய்மையான ஆட்சி, கல்வி, இளைஞர் மேம்பாடு ஆகியவற்றில் அவர் கவனம் செலுத்துவது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பல ஆண்டுகளாக விஜய் ஒரு உலகளாவிய மற்றும் பான் இந்திய நட்சத்திரமாக வளர்ந்துள்ளார். மலேசியா, மத்திய கிழக்கு, இங்கிலாந்து மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் அவரது படங்கள் சாதனை படைத்துள்ளன. அவரது அபரிமிதமான நட்சத்திர அந்தஸ்து இந்தியில் வெளியாகாமல் உலகளவில் 250 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்த முதல் தமிழ் நடிகர் என்ற பெருமையை பெற்றுத்தந்தது. தளபதி விஜய் ஒரு தமிழ் சினிமா ஐகான் மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் தோன்றும் ஒரு உலகளாவிய நிகழ்வு. இன்று அவரது 50வது பிறந்த நாளை ரசிகர்கள் இணையற்ற உற்சாகத்துடன் கொண்டாடுகிறார்கள். தமிழகத்திலும் வெளிநாடுகளிலும் பெரிய கட் அவுட்கள், இரத்த தான முகாம்கள், சமூக சேவை நிகழ்வுகள், அவரது ஐகானிக் படங்களின் சிறப்பு திரையிடல்கள் என விழா கோலம் பூண்டுள்ளது. சமூக வலைத்தளங்களில் தளபதி 50 என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகி வருகிறது. அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள், ரசிகர்கள் என அனைவரும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தனது பொன் விழா பிறந்த நாளை கொண்டாடும் விஜய் அரசியல் மற்றும் சினிமா ஆகிய இரு துறைகளின் சந்திப்பில் நிற்கிறார். தலைமுறைகள் தாண்டி அவரது செல்வாக்கு இணையற்றது. தமிழ் சினிமாவில் அவரது மரபு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரது அரசியல் வாழ்க்கை இப்பதான் தொடங்கியுள்ளது. ஒன்று மட்டும் நிச்சயம், அரசியல் மேடையிலோ அல்லது சினிமா மேடையிலோ தளபதி விஜய் தனது வாழ்க்கையை வரையறுத்த அதே வலிமை, நேர்மை மற்றும் எளிமையுடன் மக்களை வெல்வார். தலைவருக்கும் கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமாக இருப்பவருக்கும் ஒரு ஐகானுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தளபதி விஜய்.